ஜூலை 20ஆம் தேதி வெளியாக போகிற நீட் தேர்வு முடிவுகளுக்காக எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஒரே பிரேக்கிங் நியூஸ் தான். நியூஸை திறந்தாவே ஒரு 6 பிரைவேட் காலேஜு டீம்டு யூனிவர்சிட்டியாக மாற போகிறதாக ஒரு தகவல். அந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் எல்லா செய்தி ஊடகத்துலேயும் வருது. குறிப்பாக இதுக்காக வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கண்டனங்கள்லாம் தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறுனுச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடக்கக்கூடிய கவுன்சிலிங் வழியாக இன்றைக்கி பல மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிப்பை எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த 7.5% இடஒதுக்கீடு மாணவர்களுக்குலாம் இது மிகப்பெரிய பாதிப்பாக அமைய போது. கிட்டத்தட்ட ஒரு 650+ ஒரு 700 இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை விட்டு போய் வெளி மாநிலத்திலேருந்து இருக்கக்கூடிய மாணவன் இங்கே வந்து படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக போகுதுங்கிற ஒரு காரணத்தினால எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் இங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 கல்லூரிகள், அதாவது வந்து இந்த சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து தனலட்சுமி சீனிவாசன், அப்புறம் சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், இந்த 3 கல்லூரிகளும் டீம்டு யூனிவர்சிட்டியாக மாற போகிறாங்க. மாற போகிறாங்க இல்லை, இங்கே பாருங்க. இப்போ தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி, சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி, இந்த 2 மருத்துவக் கல்லூரிக்கும் பார்த்தீங்கன்னா என்எம்சி வெப்சைட்டில் டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்எம்சி தரவுகளின்படி முதற்கட்டமாக இந்த 3 கல்லூரிகள் டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்தை பெற்றுள்ளன. இதனால என்ன பிரச்சனைனா 680 எம்பிபிஎஸ் இடங்கள் மாநில பாடத்திட்டத்திலிருந்து சீட் மேட்ரிக்ஸ் நமக்கு கொடுப்பாங்கல்ல, எவ்வளோ இடங்கள் இருக்குன்னு, அதனால் இது எல்லாமே மத்திய பட்டியலுக்கு போகுது. அதாவது எம்சிசி கவுன்சிலிங் வழியா, ஆல் இந்தியா கோட்டா வழியாக தான் நீங்கள் இனிமேல் இந்த இடங்களை எடுக்க முடியும். கிட்டத்தட்ட 25 லட்சத்துலேருந்து 30 லட்ச ரூபா பணம் கட்டணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு 5 லட்சம் தான், 5 லட்ச ரூபா கட்டி படிக்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எம்பிபிஎஸ்க்கு. ஆனால் இப்போ இதில் 25 லட்சத்துலேருந்து 30 லட்சம்னா என்ன ஆகுறது? இதில் 7.5% இடஒதுக்கீடு இருக்கு. அவன் அந்த படிக்கிற காலகட்டம் முழுவதுமே வந்து இலவசமாக படிச்சுட்டு இருந்தான் பையன். அது வந்து இங்கே என்ன ஆயிடுச்சு, 7.5% இடஒதுக்கீடும் பறி போயிடுச்சு. இதனால எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இப்போ கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து நம்மளோட மருத்துவத்துறை, அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் நம்மளோட அருண்ராஜ் அவர்கள் நிறைய பேசியிருந்தாரு, நான் பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி என்ஓசி சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம இங்கே எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் வாங்கின பிறகு தான் அவங்க வந்து டீம்டு யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளையே பண்ண முடியும். ஆனால் அதெல்லாம் அவங்க வாங்காமே டைரெக்டாக போயிட்டு அவங்க வந்து அங்கே யூஜிசிட்டேருந்து அப்ரூவல் வாங்கி திடீர்னு எப்படி அவங்க ஆகுறாங்க. இன்னும் இது இல்லைங்க, இங்கே பாருங்கள், இன்னொன்று இருக்குது. கற்பக விநாயகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், இந்த கல்லூரியுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்காங்க, என்எம்சியின் இறுதி ஒப்புதலுக்காக காத்திருக்கும் அல்லது அந்தஸ்து பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ள மேலும் 3 கல்லூரிகள், இன்னும் 2 கல்லூரி இருக்கு. இதை தவிர கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜும் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதை தவிர இந்த 4 மருத்துவக் கல்லூரியை தவிர இன்னும் 2 காலேஜும் இது மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்க. அதற்கும் பார்த்தீங்கன்னா 60 நாளில் ஆக்ஷன் எடுக்காம தான் இருந்திருக்காங்க. இதை பற்றியும் அவர் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தாரு, நான் பார்த்தேன். என்ன பண்ணுறது, இதெல்லாம் அங்கே போயிருச்சுன்னா அப்புறம் என்னதான் நீங்கள் நீட் தேர்வு வைக்கிறீங்க. இங்கே பிரச்சனை என்னன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. என்னன்னா டீம்டு யூனிவர்சிட்டியாக ஒரு கல்லூரி மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க வைக்கிறது தான் பணம், அவங்க கட்ட சொல்கிறது தான் பணம். நம்ம எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அரசாங்கம் இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு கல்லூரியில் சேர்றதுக்கு 4.5 லட்ச ரூபா ஃபீஸு. ஆனால் இங்கே 4.5 லட்சம் வாங்கப்படுதானா? இல்லை, 10 லட்ச ரூபா வாங்குறாங்க கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு ப்ரைவேட் காலேஜில். அதே மேனேஜ்மெண்ட் கோட்டானா 5 லட்சம் ரூபா, ஆனால் அந்த 5 லட்ச ரூபா வாங்கப்படுதானா? இல்லை, 20 லட்ச ரூபா வாங்கப்படுது. இப்போ இந்த மாதிரியான பணமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுற லெவலுக்கு எல்லாம் இருக்காங்களா? மறுபடியும் நீட்டை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க பசங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி நிற்கிது. சரி, இது போக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் அவர் சொல்லக்கூடிய, அந்த அமைச்சர் சொல்லக்கூடிய நம்ம அருண்ராஜ் அவர்களுடைய அந்த கருத்தெல்லாம் பார்க்கையில திமுக அதிமுக பண்ண தப்பு தான் இது அப்படிங்கிறாங்க. எந்த தப்பு எப்படி வேணாலும் இருக்கட்டும். இப்போ எப்படி இதை இப்போ இன்னைக்கு வந்து முடிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள், இப்போ நீட் தேர்வு எழுதிட்டு இப்போ இன்னைக்கு எப்படியாவது எம்பிபிஎஸ் கனவோட காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்யூஷன்? அவங்க மேலே இவங்க குறை சொல்கிறது, இவங்க மேலே அவங்க குறை சொல்லுது, இப்படி குறை சொல்லி இப்போ என்ன சொல்யூஷன் பண்ணலாம், என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய சொல்யூஷன் இருக்கான். அந்த சொல்யூஷன்லாம் நான் சொல்கிறேன். சரி சார், இப்போ தமிழகத்தில் மொத்தம் எவ்வளோ இடங்கள் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். என்எம்சி வெப்சைட்டில் நமக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஒன்றும் அவசரப்படலாம் வேணாம். என்எம்சி வெப்சைட்டில் இந்த இடத்துல வரும் எவ்வளோ கல்லூரிகள் இருக்குது, எவ்வளோ இடங்கள் இருக்குது, எல்லாத்தையுமே. ஒன்றும் இல்லை, இந்த என்எம்சி இங்கே பாருங்கள், என்எம்சின்னு போட்டிங்கன்னா போதும். இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெஸ்க்கு
அப்புறம் காலேஜ் அண்ட் கோர்ஸ் சர்ச், இதில் வந்து இந்த விவரங்கள் கொடுப்பாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சரி, இதுக்கு ஏதாவது இந்த சட்ட நம்ம ஏதாவது போராடி ஏதாவது பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, யூஜிசிங்கிறது பல்கலைக்கழக மானியக்குழு, அவங்க வைக்கிறது தான் சட்டம். இன்னைக்கு ஒரு கல்லூரி பல்கலைக்கழகமா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறுறதா இருந்தாலும் ரைட்டு, எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய யூஜிசி கிட்ட போய் ஒரு அப்ரூவ் வாங்கினா தான் அவங்க டீம்டு யூனிவர்சிட்டியாக மாற முடியும். இந்த யூஜிசி யாரு? நம்மளுடைய மத்திய அரசு. மத்திய அரசுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி மேலேயும் மத்திய அரசுகிட்டையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக்கழக அரசு அவங்க முறையிட்டாங்கன்னா ஏதாவது பண்ண முடியும். இது மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். இந்த ஆண்டே இதை வந்து இடைக்கால தடையை கொடுத்து பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஆனால் அதை தான் என்எம்சி வந்து அப்ரூவே கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்களே. இந்த 3 கல்லூரிகளுக்கு அப்ரூவல் வந்துருச்சு. ஸோ இது டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறிடுச்சு அப்படிங்கிறதான் இங்கே பிரச்சனை. ஸோ அதுக்கு வந்து மாறி போச்சு. இப்போ இந்த இடைக்கால தடை சில கல்லூரிகளுக்கு நாங்கள் வந்து போவோம், நாங்கள் வந்து இதை வந்து சட்ட ரீதியாக சந்திப்போம்லாம் சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னா, இது மாதிரி ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம ஏஐட்டு கேட்டதுக்கு அது என்ன சொல்லுதுன்னு நீங்கள் பாருங்களேன். ஒன்றும் இல்லை, அது சொல்லக்கூடிய விஷயம் இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. இதுக்கு இப்போ நம்மளோட அரசாங்கம் பண்ணக்கூடியது என்னன்னா, உச்சநீதிமன்றத்தில் அவசர வழக்கு மற்றும் இந்த மாதிரி ஒரு வேகமாக ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கை வந்து தொடரலாம். குறிப்பாக வந்து இந்த என்ஓசி எல்லாம் எங்கள்கிட்ட எம்ஜிஆர் இந்த நம்ம பல்கலைக்கழகத்தில் நீங்கள் வாங்கவே இல்லை, வாங்காமல் திடீர்னு அவங்க டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அரசாங்கம் நினச்சா அதை பண்ண முடியும். இங்கே பாருங்க, மத்திய அரசு யூஜிசி மற்றும் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் உடனடியாக அவசர வழக்கு வந்து தொடரலாம். தொடர்ந்தா இது வந்து என்ன, இடைக்காலமாக அப்படியே தடையை வாங்கலாம். இடைக்கால தடை வாங்கினாங்கன்னா இது இந்த வருஷம் வந்து மாணவர்களுக்கு ஒரு உதவியாக மாறிடும். இப்போ உள்ளே போகிறதுக்கு மட்டும் இப்போ உள்ளே போயிடுவாங்க. அடுத்த வருஷம் இது இப்படி அவங்க அதுக்குள்ளேயும் வேற மாதிரி மாறிடுவாங்க. ஆனால் இப்போ உள்ளே போகிறதுக்கு ஸோ இது எதுக்கு இந்த டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறணும்னு கேட்குறேன். நம்ம தமிழ்நாட்டிலாம் தெரியுது கதை. எல்லாரும் டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறினீங்கன்னா என்ன பாதி? ஏற்கனவே தமிழ்நாட்டில் இங்கே பாருங்க, நான் கூட அந்த இன்ஜினியரிங் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கேன். இந்த எஸ்எஸ்என் காலேஜ் எவ்வளோ புகழ்பெற்ற கல்லூரி, அவங்களே பிரைவேட் யூனிவர்சிட்டியாக மாறிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஏன்ப்பா 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடுல ஏன் மண்ணள்ளி போடுறீங்க கேட்குறேன். அது வந்து ஒரு மாணவனோட கனவு இல்லையா? அதில் மண்ணள்ளி போடுறதுக்கு எப்படி மனசு வருது? டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறினீங்கன்னா வேற ஸ்டேட்லேருந்து இங்கே வருவான். இதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. இங்கே பாருங்க, கர்நாடகாவோட மாடல், அந்த மாடலை ஃபாலோ பண்ணலாமா? இங்கே பாருங்க, போட்டிருக்காங்க பாருங்க. சட்ட போராட்டம் நீடித்தாலும் தற்போதைய மாணவர்களின் நலன் பாதிக்கப்படாமல் இருக்க இங்கே பாருங்க செய்ய வேண்டியது. கர்நாடகா மாநிலத்தில் உள்ள 12 டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கான். இங்கே பாருங்க, இங்கே நடந்த விஷயம். 12 டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கான். அதில் சுமார் 6 டீம்டு யூனிவர்சிட்டியில் தங்களின் புதிய அந்தஸ்தை பெற்ற பிறகும், டீம்டு யூனிவர்சிட்டி ஆன பிறகும் அங்கே அதாவது குறிப்பிட்ட சதவீத இடங்கள் 188 இடங்கள் மாநில அரசு ஒதுக்கீட்டிற்கு வழங்குகின்றன. டீம்டு யூனிவர்சிட்டி ஆன பிறகும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கவுன்சிலிங், நீங்கள் ஒன்றும் உங்களுக்கு குழப்பக்கூடாது, நல்லா ஒன்று கேட்டுங்க. எம்சிசி கவுன்சிலிங் வேற, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வேற. எம்சிசினா ஆல் இந்தியா கோட்டா, வேற ஸ்டேட்லேருந்து வருவான், கேரளாலேருந்து வருவான், கர்நாடகா, ஆந்திரா, எல்லா ஸ்டேட்லேருந்து உள்ளே வந்து படிப்பான். அப்படி இருக்கையில் இந்த பாருங்க, அது நடந்திருக்கு. 188 இடங்களை மாநில அரசு ஒதுக்கீட்டிற்கு வழங்குகின்றன. அதோடு அவற்றுக்கான கட்டணமும் 1.5 லட்சம் முதல் 6 லட்சம் வரை மட்டுமே வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீம்டு யூனிவர்சிட்டியில் இப்படி ஒன்று நடக்குது. சட்ட போராட்டம் நடத்தி கர்நாடகாவோட மாதிரி உடன்படிக்கை, அவங்க மாதிரி அந்த மாடலை ஃபாலோ பண்ணலாம். தமிழக அரசும் இந்த விதிகளின் கீழ் அவசர வழக்கு சட்டம் மூலமாக அல்லது கல்லூரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியோ அந்தஸ்து மாறினாலும் பழையபடி 50% முதல் 65% இடங்கள் அந்த அரசு ஒதுக்கீட்டிற்காக வேண்டும் என்ற நிபந்தனை வைக்கலாம். ஏன்னா இங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டான்னு இருக்கு. நாங்கள் கவர்மெண்ட் கோட்டாங்கிறத நாங்கள் வந்து இங்கேயே கொடுத்துக்கிறோம். அந்த டீம்டு யூனிவர்சிட்டி அங்கே வந்து பாதி சீட்டை இது பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுவாங்க? டீம்டு யூனிவர்சிட்டி ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? அதில் நிறையா சம்பாதிக்கலாம், இதில் சம்பாதிக்க முடியாது. இதுதான் விஷயம். அதாவது கட்டண கட்டுப்பாடெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு இப்போ நிகர்நிலை பல்கலைக்கழகமாக ஒன்று மாறிடுச்சுன்னா அவங்க சொல்கிறது தான் பணம். இப்போ நான் ஒன்று காமிக்கிற முறையில் இந்த வீடியோ பாருங்கள். அதை மாநில கட்டண நிர்ணய குழு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வாங்கி கொடுக்கலாம். அதுதான் பண்ணியிருக்காங்க இந்த கர்நாடகா மாடல் அரசு. அதே மாதிரி இங்கே பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இது மாதிரி இவங்க மேலே அவங்க குறை சொல்கிறது, அவங்க மேலே இவங்க குறை சொல்கிறது, இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன பாஸ்? இதுக்கு என்ன தீர்வு? சொல்யூஷன் என்ன? அதுதான் இங்கே மேட்ரு. அந்த சொல்யூஷன் நடக்குமா பார்ப்போம். சரி, இப்போ நான் உங்களுக்கு அந்த ஃபீஸ் எல்லாம்
ஏற்கனவே தமிழகத்தில் ஒரு 13 டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. அங்கெல்லாம் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா? இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க, நீங்கள் ஆல் இந்தியா கோட்டா வழியாக கவுன்சிலிங்கில் போகணுன்னா இந்த என்எம்சி இது எம்சிசி வெப்சைட், எம்சிசி அதாவது மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, இந்த கமிட்டி வழியாக தான் நீங்கள் ஆன்லைனில் கவுன்சிலிங் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ பணம் கட்டணும்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒன்று கேட்டுங்க. இதுக்கு வந்து எவ்வளோ, இங்கே வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஒரு 15% சீட்ஸ் இந்த கவுன்சிலிங்க்கு வரும். டீம்டு யூனிவர்சிட்டியில் 100% சீட்ஸும் இங்கே வருமா? இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னாலே எவ்வளோ பணம் கட்டணும்? 2 லட்சம் ரூபாய் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட். இங்கே செக்யூரிட்டி டெபாசிட் 2 லட்சம் ரூபா டீம்டு யூனிவர்சிட்டிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண. இது இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண 5000 ரூபாய். இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்ரிசர்வ் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஒரு 10,000, நீங்கள் ரிசர்வேஷனாக இருந்தீங்கன்னா 5000. ஸோ இதுதான் விஷயம். இந்த பணத்தை கட்டினா மட்டுமே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். எது வழியா? நம்ம எம்சிசி கவுன்சிலிங் வழியாக. ஓகே, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுங்கிறது வேற, அது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கவுன்சிலிங் 85% இடங்களுக்கு. இங்கே முழுக்க முழுக்க அவங்க டீம்டு யூனிவர்சிட்டியெல்லாம் இங்கே தான் வரும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டீம்டு யூனிவர்சிட்டி, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய 15% சீட்ஸ் இங்கே தான் வரும். இங்கே வரும்ல. இப்போ கதையை கேளுங்க, எவ்வளோ ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்லூரிகள். இங்கே பாருங்க, விநாயகா மிஷன் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்குது. இங்கே எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட இதில் போட்டிருக்காங்க பாருங்க, 21 லட்சம் வாங்கப்படுது. அதான் போட்டிருக்காங்க இங்கே பாருங்க, ஆனுவல் ஃபீஸு 21 லட்சம். இதெல்லாம் நான் வந்து இப்போ எடுத்தேன். சரி, இதெல்லாம் நம்ம பசங்கள்கிட்ட காமிப்போம். இங்கே பாருங்க, வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்க, 21 லட்சம். அது ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடிங் ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே போல் அடுத்த கல்லூரி பார்த்துங்க, அதாவது எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் எவ்வளோ ஃபீஸு? இந்த பாருங்க, ஃபீஸ் போட்டிருக்காங்க பாருங்க, எவ்வளோ? 28 லட்சம். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 10,000, ஹாஸ்டல் ஃபீஸு இன்க்ளூடிங் மெஸ் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து 2,75,000. ஸோ இதுதான் ஃபீஸாக போட்டிருக்காங்கப்பா, பார்த்துங்க. 28 லட்சம், 30 லட்சம் ரூபா கிட்ட வாங்கிடுறாங்க எஸ்ஆர்எம்லையே. பார்த்துங்க, ஃபீஸு 30 லட்சம் ரூபாலாம் என்னங்க? அவங்க 4.5 வருஷத்துக்கு பணம் கட்டணும். இப்போ வேற 4.5 வருஷத்துக்கு அந்த 30 லட்சத்தை கட்டினோம்னா என்ன ஆகுறது? எங்கே போய் கடன் வாங்குறது? 1 கோடியா? 1 கோடி ரூபாய்க்கு எங்கே போகிறது? ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் இங்கே பாருங்க, இது புகழ்பெற்ற கல்லூரி. 30,63,000 ரூபாப்பா. பார்த்துங்கப்பா, 30,63,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு, ஒரு ஆண்டுக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ், இதெல்லாம் டீம்டு யூனிவர்சிட்டி கேட்டகரியில் வருது. 31,50,000 ரூபாய். 31,50,000 ரூபாய். அடுத்த காலேஜ் வந்து ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜ். அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாங்குறாங்க? 22 லட்சம். அதுக்கப்புறம் எல்லா அங்கிட்டு ஒரு 1.5 லட்சம், அப்புறம் வந்து ஒரு 50,000, எல்லாம் சேர்த்து 25 கிட்ட வந்துருதுன்னு வச்சுக்க. அவ்வளோ வருது பணம். அடுத்ததாக பாருங்களேன், அடுத்த காலேஜ் சவிதா மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ வாங்குறாங்க? 27 லட்சம் ப்ளஸ் 50,000 அட்மிஷன் ஃபீஸ். ஹாஸ்டல் ஃபீஸ் 1,30,000. இதெல்லாம் போன வருஷம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபீஸ் நான் எடுத்து காமிக்கிறேன். 13 காலேஜ் இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அடுத்ததாக மீனாட்சி மெடிக்கல் காலேஜில் 26,90,000 ரூபாய் பணம் வந்து வாங்கப்படுது. 26,90,000. இதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் எங்கெங்க பணத்தை என்றது நினச்சி பாருங்க. இவ்வளோ பணம் வந்து கட்டி படிக்க வச்சு, ஸோ இதெல்லாம் கட்ட முடியாமல் தான் நிறைய பேர் ஃபாரின் போயிடுறாங்க. ஃபாரினில் போய் படிச்சுக்கிறேன்ப்பா எம்பிபிஎஸ், இத்தனை லட்சம் ரூபாவா, ஐயோ அப்படின்ட்டு. ஆனால் இங்கே உள்ளவங்களும் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இவ்வளோ பணம் கட்டி படிக்கிற ஆளும் இருக்கு. 26 லட்சம் ரூபாய். இங்கே பாருங்க, ஜேஆர் மெடிக்கல் காலேஜில் 26,75,000 ரூபாய் பணம் கட்டணும் ஒரு வருஷத்துக்கு. அடுத்ததாக லலிதாம்பிகை காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 23,60,000 ரூபாய் ஃபீஸு. பார்த்துக்குங்க ஒரு வருஷத்துக்கு. அடுத்த காலேஜ் எது? செட்டிநாடு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் 27 லட்சம், அது இல்லாமல் 1,18,000. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் எல்லாமே சேர்த்து 2,20,000. கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கிட்ட வந்துடுது செட்டிநாடில். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கு. அடுத்த கல்லூரி என்ன? பாரத் மெடிக்கல் காலேஜ். பாரத் மெடிக்கல் காலேஜில் 29,50,000. 29,50,000, 30 லட்சம் ரூபாய் ரெடியாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கான பணம். அடுத்ததாக ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ். ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜில் 27,60,000 ரூபாய். ஸோ பார்த்துங்க, இப்போ நான் வந்து இந்த கல்லூரிகள் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நீங்கள் கவுன்சிலிங் பார்க்க வேண்டிய வெப்சைட் என்ன? இந்த எம்சிசி வெப்சைட் வழியாக போயிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் இதில் தான் பண்ணணும். ஸோ இதில் தான் நமக்கு டீம்டு யூனிவர்சிட்டி வரும். கவர்மெண்ட் காலேஜ் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கல்லூரிகளில் 15% சீட்ஸ் நீங்கள் எடுக்கணும்னா இதுதான் உங்களுக்கான வெப்சைட். ஓகே, மொத்தமாக
இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எவ்வளோ சீட்டு வருதுங்கிறத நம்ம என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் நமக்கு வந்து வெளியிடுவாங்க. இதில் நம்ம பார்க்கலாம். பொறுத்துருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் மெடிக்கல் கவுன்சிலிங்கை பற்றி அடிக்கடி வீடியோலாம் போட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும், எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கணும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதில் சேர்ந்துக்குங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஜூலை 20 ரிசல்ட் வருது. என்ன நடந்தாலும் சந்திப்போம். இந்த தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு கஷ்டப்படுறவங்க, வேதனைப்படுறவங்க, துக்கப்படுறவங்க, துன்பப்படுறவங்க, அவங்க பக்கம் நான் நிற்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் யார் பக்கம் நிற்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்லிட்டு போங்க கமெண்டில். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.